பனு கைனுகாவுக்கு பாதுகாப்பு தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஒப்பந்தத்தை முறித்தது அவர்கள்தான். பெருமானாருடைய பாதுகாப்பு வேண்டாம், உங்களோட நாங்க சண்டை போடுறோம்னு சொன்னது யாருங்க? அவர்கள் தான் முதலில் சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிடவில்லை, அமைதியாக அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள், புத்திமதி சொன்னார்கள். பத்ர் போர்க்களத்தில் முஷ்ரிக்குகளுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு அதே மாதிரி நடக்கும்னு ஆசைப்படுறீங்களான்னு எச்சரிக்கை செஞ்சாங்க. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? முகம்மதே, மக்காவாசிகள் மாதிரி எங்களை நினைச்சுக்கிறாரிய, நாங்க பெரிய வீரர்கள் என்று மார்தட்டி கொண்டார்கள். பெரிய வீரர்கள், எங்களிடத்துல மோதி பாரும், அப்பதான் போருன்னா என்ன உங்களுக்கு தெரியும்னு சவால் விட்டாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தார்கள், சஹாபிகளோடு சேர்ந்து பனு கைனுகாவை முற்றுகையிட்டார்கள். 15 நாள் அவர்களை முற்றுகையிட்டு விட்டார்கள். உள்ள எதுவும் போகாது, வெளியிருந்து எதுவும் உள்ள வராது. வெளியிருந்து எதுவும் உள்ள போகாது, உள்ளிருந்து எதுவும் வெளியே வராது. முற்றுகையிடப்பட்டு விட்டார்கள். இப்ப என்ன செய்யறது? பனு கைனுகாவாசிகள் சொன்னார்கள், இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அது கட்டுப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் என்னமும் செய்திருக்கலாம். உலக வரலாறுகளை பாருங்க, ஜெயித்தவர்கள் தோற்றவர்களை கொண்டு விடுவார்கள். உலக வரலாறுகள்ல யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தோற்றவர்களை கொண்டு விடுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள், இந்த மதீனாவில் இருந்த முனாஃபிக் தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல், இவர் முக்கியமான ஆள், ஞாபகம் வச்சுக்கணும். அப்துல்லா பின் உபை பின் சலூல் நாயமே, இந்த பனு கைனுகாவுக்கு எங்களுக்கும் நட்பு இருக்கிறது, தோழமை இருக்கிறது, இவங்களை நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, ஏன்னா இவங்களை நாடு கடத்திடுங்களேன் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே செய்தார்கள். யாரும் இனிமேல் மதீனாவுக்குள்ள இருக்கக்கூடாது, எல்லாம் ஷாமுக்கு போங்கட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு கைனுகாவாசிகளை சாம் தேசத்திற்கு அனுப்பினார்கள் என்பதாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது நடந்தது ஹிஜ்ரி 2. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஹிஜ்ரி 2 நடந்த பல நிகழ்வுகளில் ஒன்று, பனு கைனுகாவாசிகள் ஷாம் தேசத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அப்போ மதீனாவில் 3 யூத குலத்தில் ஒன்று காலியாகிவிட்டது. பனு குரைலா, பனு நுலைர், பனு கைனுகா. பனு கைனுகா தானாக ஹிஜ்ரி 2 போயிட்டான். இவர்கள் வெளியேற்றப்பட்டதற்குண்டான காரணம் அவர்கள் தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, இவர்களாக செய்த காரியத்தினால் மதீனாவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அடுத்தது ஹிஜ்ரி 3. முக்கியமான பல நிகழ்வுகள் நடந்தது. குறிப்பாக பத்ர் போரிலே அந்த மக்காவாசிகளில் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. அதற்கு பழி வாங்குவதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருந்தார்கள் மக்காவாசிகள். சண்டைன்னு சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் முடியாது இல்லையா? ஒரு சண்டைக்கு பழி வாங்கி இன்னொரு சண்டை, அதுக்கு பழி வாங்கி இன்னொரு சண்டை, இதுதான் அரபிகளுடைய பழக்கம்னு நம்ம பார்த்திருக்கோம். பத்ர் போருக்காக வேண்டி சண்டையிட்டவர்கள் இப்போ அதற்கு பழி வாங்குவதற்காக வேண்டி உஹது போருக்கு தயாராகிறார்கள். இப்போ முஸ்லிம்களுக்கு சண்டையிட வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. இன்னும் சொல்ல போனா அவர்கள் தங்களது வாழ்வாதார தேவையை நிறைவேற்றிக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆனா அவங்க சண்டைக்கு வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? சண்டைக்கு போகாமல் இருக்க முடியுமா? எனவே சஹாபிகள் தயாரானார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உஹது போரிலே பெருங்கொண்ட எண்ணிக்கையோடு போனார்கள். வரலாறுலாம் நமக்கு தெரியும். பெருங்கொண்ட எண்ணிக்கையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். இன்றைக்கு மதீனாவுக்கு போனா பார்க்கலாம், உஹது மலை, அங்கதான் அந்த போர் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்தை மிக அழகாக வடிவமைத்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்குள் வருகிற அந்த ஒரு இடத்தை விட்டுட்டு இது எல்லா இடத்திலையும் சஹாபிகளை நிறுத்தினார்கள். குறிப்பாக அப்துல்லாஹ் பின் ஜுபைர் அப்படிங்கிற சஹாபியினுடைய தலைமையில 50 பேர் கொண்ட அம்பெரியும் குழுவை மலையினுடைய உயரமான இடத்துல நிக்க வச்சு நபி அவர்கள் ஒரு உபதேசம் செய்கிறார்கள். முக்கியமான உபதேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மலையை விட்டு நான் சொல்ற வரைக்கும் நீங்க கீழே இறங்கக்கூடாது. எந்த அளவுக்கு? நாங்கள் எல்லாம் கொல்லப்பட்டு, நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கடுகுகள் எங்களது சடலங்களை கொத்தி தின்பதற்காக வேண்டி மேலே பறந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் மேலிருந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. உஹது போர்க்களம், 50 பேர் மேல இருக்காங்க, அவங்க அமைதியா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. கீழே கடுமையான போர் நடக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது, முஸ்லிம்களது கை ஓங்குகிறது, காஃபிர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. சண்டைக்கு வந்தது அவங்க தான், இதையும் புரிஞ்சுக்கணும். உஹது போர் இருக்கிறதே முஸ்லிம்கள் தொடங்கவில்லை, அவர்கள் பத்ரில் கொல்லப்பட்ட காஃபிர்களுக்காக வேண்டி பழி வாங்க வேண்டும்னு சொல்லிட்டு வந்தவங்க அவங்க தான். வேற வழி இல்லை, தடுப்பதற்காண்டி முஸ்லிம்கள் போனார்கள். வெற்றி, அல்ஹம்துலில்லாஹ். விரண்டு ஓடுனாங்க காஃபிர்கள்.
நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல விரண்டு ஓடியவர்கள் அந்த மலையின் பக்கமாக போகிறார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கறல. இவங்க எல்லாம் விரண்டு ஓடினாங்க பாத்தீங்களா? விரண்டு ஓடியவுடன் இந்த உஹது போர்க்களத்துல காபிர்கள் விட்டு சென்ற கத்தி, ஆயுதம், கேடயம், பொருட்கள் என்பதாக இருக்க அதை அந்த முஸ்லிம்கள் சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். இத மேல இருந்து பார்த்தாங்க பாத்தீங்களா அந்த 50 பேர். அவங்க சொன்னாங்க போர் முடிஞ்சிருச்சு, போர் முடிஞ்சிருச்சு, காவிரிகள்லாம் ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு வளமை போல அல்லாஹ் வெற்றி கொடுத்துட்டான், வாங்க போலாங்கிறாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் சொல்ற வரைக்கும் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்று சொல்லும் போது சில சஹாபிகள் சொல்லுகிறார்கள் அது போர் முடிகிற வரைக்கும் தான், இப்ப போர் முடிஞ்சிருச்சு வாங்க என்று சொல்லி கண்ணியத்திற்குரியவர்களை 50 நபர்களில் கிட்டத்தட்ட 40 பேர் கீழே இறங்கிடுறாங்க. வரலாற்றில் ஒரு பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டு இந்த இடத்துல தான். 40 பேர் கீழே இறங்கவும் இவர்கள் கீழே இறங்கி அந்த பொருளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். காபிர்கள் ஓடினாங்க பாத்தீங்களா? ஓடியவர்கள் பார்க்கிறார்கள் அந்த இடத்துல ஒரு மலை, அந்த மலையின் வழியாக கீழே இறங்கலாம், பார்த்தா 10 பேர் தான் இருக்காங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்கலையில ரொம்ப கெட்டிக்காரங்க. உடனே சொன்னாங்க, போனவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த மலை மேல ஏறி நின்று அந்த இருக்கிற 10 பேர்த்தையும் கொண்டுட்டாங்க. அந்த வழியாக இறங்கினார்கள். இப்படி போன காபிர்கள் இப்படி இறங்கிட்டாங்க. இறங்கி சரமாரியாக தாக்கப்பட்டார்கள். பொருளை சேகரித்துக் கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு திடீரென அம்பு தாக்குதலை அவர்கள் யோசிக்கவே இல்லை. நிலை குலைந்து போனார்கள். எங்கிருந்து தாக்குறாங்க என்று யோசிப்பதற்குள்ளாரையே கண்ணியத்திற்குரியவர்களே பெருங்கொண்ட நபர்கள் முஸ்லிம்களில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் பக்கம் முஸ்லிம்களில் ஷஹீதானார்கள் என்று பார்க்கிறோம். என்ன நடக்கிறதுன்னு யூகிப்பதற்குள் முஸ்லிம்கள் 70 பேர் ஷஹீதானார்கள். இந்த உஹது போரை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை இவர்கள் மீறியதால், பெருமானாருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டுமோ அதை இவர்கள் சற்று கவனக்குறைவாக விட்டதின் காரணத்தினால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இழப்பு. 70 சஹாபிகள் அங்கே கத்ல் செய்யப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுல முஸ்அப் பின் உமைர் ஒரு சஹாபி, மக்காவாசி, ரொம்ப அழகாக இருப்பாங்க, உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர், பார்க்கிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பாங்க. பார்க்கிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே இருப்பார்கள். முஸ்அப் பின் உமைரை கொன்ற உடனே காபிர்ல ஒருத்தன் சொன்னா முஹம்மதை கொன்னுட்டேன்ட்டான், நவுது பில்லா. இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுகிறது. பார்க்கிறதுக்கு முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை போன்றே இருப்பதால் முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் என்கிற வதந்தி உஹது போர்க்களத்தில் பரவ சஹாபிகளுக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் நிலை தடுமாறி போகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். சஹாபிகள் ஒரு வழியாக பார்த்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகள்லாம் எங்க போவது என்று தெரியாம தடுமாறி கொண்டிருக்கும் போது சாத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகள் பெருமானாருக்கு பக்கபலமா நிற்கிறாங்க. இந்த நேரத்தை தான் எதிரிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பெருமானாரை நோக்கி சிலர்கள் அம்பெறுகிறார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை நோக்கி வருகிற ஒவ்வொரு அம்பையும் ஒவ்வொரு மனிதரையும் எதிர்க்கிறார்கள், அம்பெறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருமியா சாத் அப்படி நபி அவங்க அம்பு எடுத்து கொடுத்தாங்க. யாருக்குங்க? சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பு எடுத்து கொடுக்கிறார்கள். அப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபிதாக அபீ வ உம்மி, சாதே இருமியா சாத், சாதே நீங்கள் அம்பெறியுங்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாவதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா சஹாபிகளும் பெருமானாருக்கு சொல்லுவாங்க, நாயகமே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் உண்டு. நபி அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால் அது உஹது போர்க்களம். காரணம், அந்த நேரத்திலும் கூட அந்த சஹாபி தன்னுடைய உயிரை துச்சமாக எண்ணிக்கொண்டு பெருமானாரை பாதுகாப்பதற்காக வேண்டி நின்றார்கள். பெருமானாரை பாதுகாப்பதற்காக வேண்டி நின்றார்கள். இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம். உம்மா அம்மாரா என்கிற ஒரு தாய், பெண்மணி, அல்லாஹ் அக்பர், பெருமானாரை பாதுகாப்பதற்காண்டி அவர்களும் தன்னுடைய கணவர் ஹாரிஸையும் அவர்களுடைய 2 பிள்ளைகள் கூட்டிட்டு வந்து உஹது போர்க்களத்தில் நிற்கிறாங்க. பெருமானாரை நோக்கி யார் வந்தாலும் அவர்களை அடிப்பது, தாக்குவது, இதுதான் இந்த அம்மாவுடைய வேலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீரத்தை பார்த்துட்டு மெய் சிலிர்த்து போய் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு அலைக்கும் யா அஹ்லல் பைத், அல்லாஹ் உங்க குடும்பத்துக்கு பரக்கத்து செய்யட்டும்டாங்க. உம்மா அம்மாரா பாருங்க, அந்த நேரத்தில் கூட ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நாயகமே இது எங்களுக்கு பத்தாது,
துவா செய்யுங்க, நாங்கள் நாளை மறுமையில் உங்களுடனே நெருக்கமாக இருக்க துவா செய்யுங்கள் நாயகமே என்கிறார்கள். மறுமையில் நாளைக்கு உங்களோடு நெருக்கமாக இருக்க துவா செய்யுங்கள். நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாங்க. உடனே நபி அவர்கள் துவா செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah, இறைவா இவர்களை நாளை சொர்க்கத்தில் என்னோடு தோழர்களாக நீ ஆக்குன்னு துவா செஞ்சாங்க. அப்ப உம்மா அம்மாரா என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு இதுக்கு மேல் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாயகமே, என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்பதாக உஹது போர்க்களத்தில் வேகமாக இறங்கி வாள் வீசினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வேகம்? பெருமானாரின் மீது இருந்த பாசம், பற்று, பிரியம். இவர்களது உயிர், கணவன், பிள்ளைகளை விட துச்சமாக மதித்து களமிறங்கினார்கள். ஆனா இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட எதிரிகள் ஒருவன் எடுத்து விட்ட கல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மேனியில் பட்டு பெருமானாருடைய ஒரு பல் ஷஹீதானது. கீழ் உதடு கிழிந்த ரத்தம் வரத் தொடங்கியது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதானது, ஒரு காயமாகிவிட்டது. பெருமானார் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை காயப்படுத்திய இந்த சமூகம் எப்படி வெற்றி பெறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப சஹாபிகளுடைய அந்த போர்க்களம் முதல் கட்டம் வெற்றி என்றாலும் இரண்டாவது கட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். சஹாபிகள் 70 பேர் ஷஹீதானார்கள். இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியாக போர் முடிந்தவுடனே சாத் பின் ரபியாங்கிற சஹாபி பார்க்க சொல்றாங்க. சாத் பின் ரபியா எங்க இருக்கிறான்னு போய் பாருங்க. போனா 7 சடலங்களுக்கு மத்தியில் சாத் பின் ரபியா என்கிற ரபிங்கிற சஹாபி குத்துயிருமாக கடைசி நேரத்தில் சக்கராத்தில் இருக்காங்க. போய் பார்க்கறாங்க, சாதே உங்களுக்கு என்னாச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வர சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி சொல்லுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுங்கள், என்னுடைய உடலில் 12 காயங்கள் ஆகியிருக்கிறது என்று சொல்லுங்கள். எதிரிகளால் தாக்கப்பட்டு 12 காயங்கள் ஆகியிருக்கு சொல்லுங்க. இரண்டாவது ஃபக்ரிஉஹு மின்னி அஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னுடைய சலாத்து சொல்லுங்க. சொல்லிட்டு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒருவர் உயிரோடு இருக்க. எப்ப சொல்லாருங்க? சக்கராத்து இன்னும் சில நிமிடங்களில் ரூஹ் போக போகிறது சொல்லுகிறார். உங்களில் ஒருவர் உயிரோடு இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் நடந்துவிட்டால் நீங்கள் யாரும் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது என்று சாத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். வந்த அந்த சஹாபி இந்த செய்தியை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கசிந்தவர்களாக சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்வானாக, நஸஹ லில்லாஹி வ ரசூலிஹி ஹய்யம் வ மய்யித்தா, உயிரோடு இருக்கும் போதும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நலம் விரும்பியாக இருந்தார். அவர் இறந்து போகும் தருணத்திலேயும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நலம் விரும்பியாக இருந்தார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். அவர்களது உயிர் ஊசலாடுகிறது. இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள். என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லல, என்னை காப்பாற்றுங்கன்னு கதறல, தண்ணி கொடுங்கன்னு கேட்கல, என்னுடைய மனைவி மக்களுக்கு நீ சலாத்தை சொல்லுங்கன்னு சொல்லல, என்னுடைய சொத்தை இப்படி பிரிங்கன்னு சொல்லல. சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவர் உயிரோடு இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் வந்துவிட்டால் நீங்கள் யாரும் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவர்கள் வைத்திருந்த பாசத்தை, பிரியத்தை நாம் எப்படி எடைபோட முடியும்? எப்படி எடைபோட முடியும்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, பெருமானாரை போன்றே இருப்பார். அவர் அடக்கப்படுகிறார். உஹது போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்படுகிற போது ஒரு போர்வையை பொத்துகிறார்கள். அவர் போத்திருந்த போர்வை தலைக்கு பொத்துனா கால் தெரியுது, காலுக்கு பொத்துனா தலை தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மக்கா வாசிகள் எல்லோருக்குமே தெரியும், முஸ்அப் இப்னு உமைர் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர், குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் அந்த வீதியில வந்தா அவர் போட்டிருக்கிற அத்தரு இந்த வீதியில மணக்கும். அவருக்கு பேரு அத்தரன்னாஸ், மனிதர்களில் அற்புதமான நறுமணம் பூசக்கூடியவன்னு பேரு. ஒரு நாளைக்கு ஒரு துணி தான் போடுவார், அந்த துணி மறுநாள் போட மாட்டார். அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை, கோடீஸ்வர வீட்டு பிள்ளை, அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர் கிழிந்து போன ஆடையோடு, தையல் போட்ட ஆடையோடு, கடைசி நேரத்தில் கஃனுக்கு கூட துணி இல்லாத நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தலைக்கு போத்துங்க, காலுக்கு ஏதாவது புற்புண்டுகளை வையுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரை பார்த்தவுடன் மக்காவிலே இவருடைய வாழ்க்கை சஹாபிகளுக்கு ஞாபகம் வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, போர்க்களத்தில் உபய் இப்னு கலஃப் எதிரி, மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த உபய் இப்னு கலஃபும் பேசிக்கிட்டாங்க. முகமதே, அவர் சொல்லலாம்,
நான் தான் உங்களை போர்க்களத்தில் சந்திப்பேன், உங்களை நான் தான் கொள்ளுவேன். இப்ப நபிவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உன்னை நான் தான் கொள்ளுவேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபய் இப்னு கலஃப் பெருமானாரை தேடி வருகிறான். சஹாபிகள் தடுக்க போனாங்க, விட்டுருங்க அவன் வரட்டும். உபய் இப்னு கலஃப் வந்தான். பக்கத்தில் இருந்து ஒரு அம்பை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மீது எறிந்தார்கள். வெறும் கையில எறிஞ்சாங்க. அந்த அம்பு லேசா இப்படி ஒரு கீறலை உண்டாகிருச்சு. லேசா ஒரு கீறல், அவ்வளவுதான். குரல் வழியெல்லாம் நினைச்சுக்கல, லேசா ஒரு கீறல், அவ்வளவுதான். அவன் கடுமையாக கத்திக்கொண்டு காடுகிடிய கத்தி கொண்டு போகிறான். கூட வந்தவங்க எல்லாம் கேட்கிறாங்க, நீ எல்லாம் ஒரு வீரனாடா, சும்மா லேசா அம்பு போட்டு கிழிச்சிருக்கு, அதுக்கு போய் இப்படி கத்தறிய, இப்படி கத்தறிய, காடுகிடிய கத்தறியன்னு கேட்டப்போ உபய் இப்னு கலஃப் சொன்ன வரிகள் வரலாற்றில் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இல்ல, முஹம்மது என்னிடத்தில் மக்காவில் சொன்னார், உன்னை நிச்சயமாக நான் தான் கொலை செய்வேன் என்று மக்காவில் சொன்னார். வல்லாஹி, நான் சொல்லுகிறேன், இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், லவ் பஸக அலைய, அவர் என்னை கத்தியெல்லாம் தெரிய வேண்டாம், என் மேல எச்சில் துப்பி இருந்தால் கூட கத்தலனி, அவர் என்னை கொண்டிருப்பார். என்ன அவர் குத்த வேண்டாங்க, என் மீது காரி உமிழ்ந்திருந்தால் போதும், நான் இறந்து விடுவேன் என்று சொன்னது உபய் இப்னு கலஃப். சொன்னதை போலவே சில மணி நேரங்களில் அவன் இறந்து போனான். அப்படி என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு பொய்க்காது என்று நம்பியவன் உபய் இப்னு கலஃப் போன்ற காபிர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்னால் பொய்க்காது, அது நடக்கும் என்று நம்பினான். அதே போல நடந்தது. இப்படிப்பட்ட பல்வேறு சரித்திர நிகழ்வுகளை சுமந்து நிற்கிறது உஹது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பிறகு உஹது போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் சென்று துஆ செய்வார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. உஹது போரிலே கொல்லப்பட்டவர்களுக்காக வேண்டி ஜியாரத் செய்வார்கள் என்றும் அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்றும் ஹதீஸில் வருகிறது. அப்ப ஹிஜ்ரி 2 நடந்த, ஹிஜ்ரி 3 நடந்த பல்வேறு முக்கியமான விஷயங்களில் ஒன்று இந்த உஹது போர்க்களம். அடுத்ததாக சொத்து பற்றிய வசனம் ஹிஜ்ரி 3 இறங்குச்சு. இன்னைக்கெல்லாம் பெண்களுக்கு சொத்து தரணும்னு சொல்லி இப்ப நம்ம சட்டத்துல இந்திய பீனல் கோட்ல இறக்கப்பட்ட அநேகமாக 1950க்கு பிறகு நினைக்கிறேன், அது ஏதோ 58வது வருடம் எப்போ படித்த ஞாபகம். பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இந்திய சட்டப்படி ஆண்களுக்கு தான் சொத்து, பெண் பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் கிடையாது. நிக்கா முடிக்கும் போது இந்த வரதட்சணைன்னு ஏதாவது கொடுத்தா ஆச்சு, அவர்களுக்கு சொத்து கிடையாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 3 ஆண்களுக்கு, பெண்களுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, பேரப்பிள்ளைக்கு என்பதாக சொத்து பற்றி உண்டான ஒரு நீளமான வசனம் ஹிஜ்ரி 3 இறங்குச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தையினுடைய சொத்தை ஒரு பெண் பிள்ளை கேட்டு போராடி மன்றாடி வாங்க வேண்டிய தேவையே இல்லை, தானா வந்துடும். தானா வந்துடும். இவங்க எந்த கோர்ட்டுக்கு ஏற தேவையில்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இவர்கள் செய்ய தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும், கியாம நாள் வரைக்கும் ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்ன என்பதாக குர்ஆனிலே தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. சொத்து பற்றி உண்டான வசனங்கள் என்பது ஹிஜ்ரி 3 இறங்கியது. அது மட்டுமில்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹிஜ்ரி 2 நிக்கா செஞ்சு வச்சாங்க. ஹிஜ்ரி 3 ரமலானுடைய பிறை 15 ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் பிள்ளையாக பிறக்கிறார்கள். பெருமானாருடைய பேரப்பிள்ளைகளில் பெருமானாருக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. நபி அவங்க தூக்கி கொஞ்சுவாங்க என்று வருகிறது, முத்தம் கொடுப்பார்கள் என்று வருகிறது. இப்படியே சொன்னார்கள், இந்த 2 பேரை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் என்னை பிரியப்படுகிறார்கள். இறைவா, ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களை நீ பிரியப்படுகிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 3 பிறந்தார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஹிஜ்ரி 3 நிக்கா நடந்தது. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் பெருமானாருடைய மகளார் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஹிஜ்ரி 3 உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது மனைவியாக உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹாவை நிக்கா செய்து கொண்டார்கள். இந்த வரலாறுகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா அம்மாவை திருமணம் செய்த விஷயங்களை நாம் இல்லறம் என்கிற தலைப்பிலே பல செய்திகளை சொல்லியிருக்கிறோம். அப்ப ஹிஜ்ரி 3 நடந்த முக்கியமான செய்திகள். அடுத்து ஹிஜ்ரி 4 சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சண்டை நடந்தா அது அவ்வளவு சீக்கிரம் முடியாது போல தெரியுது. ஏன் தெரியுங்களா? பத்ருக்காக வேண்டி உஹதுல சண்டை போட்டாங்க, உஹதில் கொல்லப்பட்டார்கள்.
இதை பழிவாங்கிறதுக்காக வேண்டிய ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள் எதிரிகள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரி எல்லா நேரங்களிலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூய்மையாக, எவ்வளவு நேர்மையாக, எவ்வளவு நியாயமாக நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம். உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டோம் என்பதற்காக வேண்டி எதிரிகள் சூழ்ச்சி செய்யறாங்க. இனி இவங்களை போர்க்களத்தில் நின்று அடிச்சாலும் ஆகாது, தந்திரமாத்தான் இவர்களை தாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ, மதீனாவுக்கு பக்கத்துல கார்ரா அலல் என்று சொல்லப்படுகிற 2 கோத்திரத்தார்கள் பெருமானார்ட்ட வர்றாங்க. நாயகமே, நாங்கெல்லாம் முஸ்லீம் ஆயிட்டோம், எங்க சமூகம் எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அதனால எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தரத்துக்கு யாரையாவது அஜர்த்தை அனுப்புங்கிறாங்க. மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வேண்டி ஆசிரியர்களை அனுப்புங்கள் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபிகளை அனுப்புகிறார்கள். ஆசிபுனு சாபித் என்கிற சஹாபியினுடைய தலைமையில் 10 சஹாபிகளை அனுப்புகிறார்கள். பாருங்க, வஞ்சகக்காரர்கள் இவர்களை அழைத்து கொண்டு போகிற வழியில மக்காவுக்கும் உஸ்வான் என்கிற இடத்திற்கும் இடையில ரஜி என்கிற இடத்துல 200 பேர், இவனுங்க 200 பேர் 10 சஹாபிகளை சூழ்ந்து நின்று தாக்கினார்கள். அதுல 100 பேர் அம்பெரிய வீரர்களாக இருந்தார்கள். ஆனாலும் இது எல்லாம் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த இடத்திலேயே 8 பேர் ஷஹீதானார்கள். 2 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. ஒன்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஒன்று இன்னொன்று ஸைத் இப்னு துஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களையும் போர்க்களத்திலேயே கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமோ என்னவோ தெரியல. மக்காவிற்கு இவர்கள் விற்கப்படுகிறார்கள். மக்காவிலே சஃபான் இப்னு உமையா என்கிறவன் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு துஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு விலை கொடுத்து வாங்குறாங்க. மக்காவில எல்லாத்தையும் கூப்பிடப்படுது. யாருடைய உறவுக்காரங்கள்லாம் இறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் வாங்க, யார் உறவுக்காரர்கள் எல்லாம் மௌத்தா போயிருக்காங்களோ அவங்க எல்லாம் வாங்க. மொத்த மக்காவும் நிற்கிறது, மொத்த மக்காவும் நிற்கிறது. ஸைத் இப்னு துஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். தூக்கிலிடப்படுவதற்கு முன்னால் ஒரு கேள்வி. அல்ல அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல, அந்த கூட்டத்தில் நிற்கிறார். ஸைதே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களது தலைவர் முஹம்மது இருக்க, நீங்கள் உங்களது வீட்டில் மனைவி மக்களோடு இருக்க ஆசைப்படுறீங்களா என்று கேட்கிறார்கள். உங்களை நாங்கள் விடுவிச்சிடறோம் என்று கேட்கும் போது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் என் மனைவி மக்களோடு வீட்டில் இருக்க, நான் சந்தோஷமாக இருக்க, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் முள் குத்துவதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார்கள். நான் வீட்டில் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கிறேன், எங்கள் நாயகனுடைய கழுத்தில் கயிறல்ல, காலில் முள் குத்துவதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார்கள். உடனே தூக்கிலிடப்பட்டார்கள். அடுத்த சில நாட்களிலேயே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இதே கேள்வி, ஹுபைபே, உங்களுடைய இடத்திலே உங்கள் நாயகம் இருந்தால் என்ன செய்வீர்கள்? என்னுடைய இடத்தில் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் முள் குத்துவதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 2 ரக்காத்து தொழுகிறாங்க. தொழுதுட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லுகிறார்கள். இந்த சலாத்தை இறைவா எனது நாயகத்திற்கு எத்திவை என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். வஹி வந்து கொண்டிருக்கிறது. உஸாமத் இப்னு ஸைத்ங்கிற சஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்து கொண்டிருக்க வ அலைக்குமுஸ் ஸலாம் என்று சொன்னார்கள். கண்கள் கசிந்தது. இங்கே சலாம் சொல்லுகிறார்கள். மக்காவிலே 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. யா அல்லாஹ், என் சலாத்தை எங்கள் ஹபீபுக்கு எடுத்துச் சொல் என்றார்கள். அல்லாஹ் வானவர்கள் மூலமாக சலாத்தை எடுத்துச் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் சொன்னார்கள். நான் பார்த்தேன் என்று உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் மரணிக்கும் கடைசி நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதை நம்முடைய சஹாபிகள் விரும்பினார்கள். மௌத்தா போகும்போது எவ்வளோ என்னென்னமோ இல்லைங்க ஆசைப்படுவாங்க. எங்கள் நாயகத்திற்கு சலாம் சொல்வதை சஹாபிகள் பிரியப்பட்டார்களே. சஹாபிகள் சொல்லுகிறார்கள், பெருமானாருடைய காலில் முள் குத்துவதை நாங்கள் பிரியப்பட மாட்டோம். பார்த்து அபூ சுஃபியான் ஆச்சரியமாக சொல்லுகிறார், மா ராய்து மினன் நாஸி அஹதன் யுஹிப்பு அஹதா. மனிதர்களில் யாரும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை பிரியப்படுவதாக நான் பார்த்ததில்லை. ஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. முஹம்மதினுடைய தோழர்கள் முஹம்மதை பிரியப்படுவதை போல் வேறு யாரும் பிரியப்பட்டு நான் பார்த்ததே இல்லப்பா என்று அவர் சொன்ன வரி எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபிகள் பெருமானாரை பிரியப்பட்டதை போல இந்த உலகத்தில் உண்மையாலுமே யாரையும் பிரியப்பட முடியாது. காரணம், உயிர் போகிற அந்த நேரத்தில் பெருமானாருடைய நலவை குறிவைத்தவர்கள்,
பெருமானார் நல்லா இருக்கிறாங்களா, பெருமானார் சுகமாக இருக்கிறார்களா, நபியவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்பதுதான் அனைத்து சஹாபிகளுடைய உயிர் மூச்சாக இருந்தது. என் உயிர் என்னங்க உயிர் போனா போயிட்டு போது, நாயகன் நன்றாக இருக்கிறார்களா என்று ஆசைப்பட்டவர்கள் சஹாபிகள். அப்ப உஹது போர்க்களத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, உஹதிற்கு பின்னால் பழி வாங்குவதற்காக ஹிஜ்ரி 4 நடந்தது. ஹிஜ்ரி 4 இன்னும் பல முக்கியமான விஷயங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய 2வது பேரப்பிள்ளை ஹிஜ்ரி 4 தான் பிறக்கிறாங்க, ஷாபான் மாசத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறார்கள். அதே போல ஸைனப் பின்த் ஹுஸைமா என்கிற பெருமானாருடைய மனைவிமார்களில் 50 வயதை கடந்த ஒரு பெண்மணி, அவர்கள் ஹிஜ்ரி 4 வஃபாத் ஆகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 4 ஷவ்வால் மாசத்துல நிக்கா முடிக்கிறாங்க. இந்த ஷவ்வால் மாசம் சொன்னா, இந்த நம்ம ஊர்ல இந்த நிக்கா செய்யக்கூடாத மாசம் ஒன்று சொல்லுவோமா இல்லையா? எந்த மாசங்க? இந்த நிக்கா செய்யக்கூடாத மாசம் நம்ம சொல்லுவோமா இல்லையா? சஃபர் மாசம். நிக்காலாம் செய்யக்கூடாது சஃபர் மாசம். இந்த மாதிரி அரபுகள் ஷவ்வால்ல நிக்கா செய்யக்கூடாது என்று இருப்பாங்களாம். இங்க நம்ம சஃபர் மாசத்துல நிக்கா வைக்கும். சஃபர்லியா வச்சிருக்க, சஃபர்ல ஏதாவது சஃபர்லியா வச்சிருக்க, சஃபர்ல எல்லாம் நிக்கா வைக்க கூடாது, எதுக்கும் பார்த்து செய் அப்படின்னு ஒரு போயிடுவார். அவர் கொஞ்சம் தைரியமா இருந்தா கூட இவர் சொன்னதை பார்த்துட்டு என்ன எல்லாரும் இப்படி சொல்லாங்க, சஃபர்ல நிக்கா வச்சா விளங்குமா ஐயா, யார் நிக்காவுக்கு வருவாங்களா என்று இவர் அவரை சேர்த்து பயமுறுத்திடுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை பெருமானாருடைய காலத்தில் இருந்துச்சு. சஃபர் அங்க ஷவ்வால் மாசத்தில் நிக்கா வைக்க கூடாது, நிக்கா வச்சா விளங்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்தது ஷவ்வால். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினோடு இல்லறம் கூடியது ஷவ்வால். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா முடிச்சது ஷவ்வால். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் மூட நம்பிக்கைக்கு எந்த இடமும் கிடையாது. மூட நம்பிக்கை நன்மை தீமை அல்லாஹ் தருகிறான். பூனை குறுக்க வந்துருச்சு, நீங்க போற காரியம் விளங்காது, இதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பூனை குறுக்கால வரத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. வண்டியில போகும்போது பூனை அடிபடாம போனா பூனைக்கு நல்லது. நம்ம வர்றோம்னு வைங்களேன், பூனை இடையில வந்தா பூனைக்கு தான் ஆபத்து, நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம், நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும். பூனை அடிபடாம போயிருச்சுன்னு சந்தோஷப்படலாம், அவ்வளவுதான். இதில் நாம் எந்த ஒரு மூட நம்பிக்கைக்கும் பூனை வந்துருச்சு உடனே தண்ணி குடிச்சிட்டு போனா அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் எதற்கும் மார்க்கத்தில் இடமே இல்லை. எல்லா நாளும் நல்ல நாள், சுபூஹ் தொழுதிருந்தா எல்லா நாளும் நல்ல நாள், சுபூஹ் தொழுதிருந்தா. சுபூஹ் தொழுலியா வெள்ளிக்கிழமை கூட அவருக்கு நல்ல நாள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சுபூஹ் தொழுதார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கொடியை பற்றி கொண்டு போகிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்கிறான். யார் தொடலையோ ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவதில்லை. அப்ப நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது மார்க்கத்தில் எதுவுமே கிடையாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் சரி மதீனாவிலும் ரொம்ப அழுத்தமாக நிறைவேற்றினார்கள், செய்து காட்டினார்கள். அதுக்காக வேண்டிய மனைவிமார்கள் அந்த ஷவ்வால் மாசத்தில் நிக்கா செஞ்சாங்க. ஷவ்வால் மாசத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்தார்கள். நிக்கா செய்யக்கூடாத மாதத்திலே நிக்கா செஞ்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ஹிஜ்ரி 4 உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செஞ்சாங்க. மூட நம்பிக்கைன்னு சொல்றது நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான். அசத்து நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா வீட்டுல இருக்க பொண்டுகள் கேட்க மாட்டாங்க. சஃபர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லாவே உடனே வாய் கழுவுங்கிறாங்க. இந்த வீட்டுல பேசிக்கிட்டு போது என் மௌத்துக்குள்ள நல்ல காரியத்தை பார்த்துன்னு இவர் சொல்லார், உடனே வாய கழுவுங்க, நல்ல விஷயம் பேசுவோம், மௌத்து ஊத்துன்னு பேசிக்கிட்டு. மௌத்துன்னு பேசினா யார் வந்துருவாங்க உள்ள? இஸ்ராயலிஸ்ல வந்துருவாங்களா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்களுக்கு மௌத் என்பது இருக்கிறது அல்லாஹ் தருகிற அன்பளிப்பு என்றார்கள். மரணம் என்பது இருக்கிறது அல்லாஹ் நமக்கு தருகிற அன்பளிப்பு. ஆசைப்பட்டு கேட்கக்கூடாதே தவிர சொன்னா எல்லாம் மௌத்து வந்துடாது. வாய கழுவுங்க மௌத்து ஊத்துன்னு சொல்லிக்கிட்டு என்று சொல்லுகிறோம். பெருமக்களே, அதெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் நாடியது நடக்கும். மூட நம்பிக்கைகளுக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. எல்லா நாளும் நல்ல நாள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இந்த ஹிஜ்ரி 4 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லப்படுகிற ஒரு 17-18 வயது உள்ள இந்த வாலிபரை, இளைஞரை பார்த்து சொன்னாங்க, ஸைதே, யூதர்களுடைய தாய்மொழியான இப்ரானி பாஷையை நீ படிச்சுக்கப்பா.
ஏண்டா இந்த யூதர்களை நான் நம்ப தயாரில்லைன்னாங்க. யூதர்களை நான் நம்ப தயாரில்லை, அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒன்றை வேறு விதமாக மாற்றி சொல்லிவிடுவார்கள் என்று பயப்படுகிறேன், நீங்க படிச்சுக்கிறீங்கன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே கிட்டத்தட்ட 15 நாட்களுக்குள் அந்த கஷ்டமான மொழி அவங்க படிச்சுக்கிட்டாங்க. 15 நாள் படித்தார்கள், எழுதினார்கள். எப்ப தபால் வந்தாலும் நபி அவங்க ஸைத் இப்னு சாபித்தை கொடுப்பாங்க, எப்ப படி, என்ன இருக்குன்னு படி, அவங்க படிச்சு சொல்லுவாங்க. அவ்வளவு கெட்டிக்காரராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மாறினார்கள். அதே போல இந்த ஹிஜ்ரி 4 மது ஹராமாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 4 மது ஹராமாக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு சட்டமன்றம், பாராளுமன்றம், மத்திய மாநிலம் எல்லாம் சேர்ந்து குலுங்கி கொண்டு இருக்கிறது மதுவை நிறுத்துவதற்காக வேண்டி. ஆனா அசைக்க முடியல. இந்த பக்கம் அடைச்சா அந்த பக்கம் ஓபன் ஆயிருது, அந்த பக்கம் அடைச்சா இந்த பக்கம் ஓபன் ஆயிருது இல்லையா? இன்னும் சொல்ல போனா எப்ப பார்த்தாலும் நிக்காத வியாபாரம் அது ஒண்ணு மட்டும்தான். எல்லா காலங்களும் நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கிற வியாபாரம் அது ஒண்ணு மட்டும்தான். 24 மணி நேரம் வியாபாரம் வைத்தாலும் ஓடக்கூடியதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன் 4 ஹிஜ்ரி 4க்கு முன் வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் மது பிரியர்களாக இருந்தவர்கள், ஆயத்து வந்தது, சட்டம் வந்தது, மது அல்லங்க, மதுவை வைத்திருந்த பாத்திரத்தை கூட சஹாபிகள் புழங்கல, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. மது 6 ஓடியது என்று பார்க்கிறோம் ஹிஜ்ரி 4. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சாதனையாகவே பார்க்கிறோம் இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பெரிய சாதனை, மது ஒழிக்கப்பட்டு விட்டது இஸ்லாத்தில். மது இஸ்லாமியர்களிடத்திலேயோ இஸ்லாத்திலேயோ மதிப்புள்ள பொருளே கிடையாது, அது அசிங்கம் என்பதை உலகம் தெரிந்து கொண்டது. அப்ப மது ஹராமாக்கப்பட்டது ஹிஜ்ரி 4. குறிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இஸ்லாமியர்களோடு இணக்கமாக இருந்த யூதர்கள் இஸ்லாம் மற்றும் இஸ்லாமியர்களின் வளர்ச்சியை பார்த்து வைரறிய ஆரம்பிக்கிறாங்க. எப்பங்க? ஹிஜ்ரி 4 இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுடைய வளர்ச்சி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, ஆட்சி அதிகாரத்தில் வளர்ச்சி, கிட்டத்தட்ட பத்ரும் வெற்றி, உஹதும் வெற்றி, உஹதுக்கு பிறகு ஒரு சில போர்கள் அது வெற்றி. பார்த்தாங்க முஸ்லிம்கள் வளர்ந்துகிட்டே போறாங்க, அது மட்டுமில்ல நம்முடைய மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதாக யூதர்கள் வயிறெறிந்து கொண்டிருந்தார்கள். பெருமக்களே, இந்த கட்டத்தில் அல்லாஹு தஆலா யூதர்களை பற்றி சில வசனங்களை இறக்கினான். என்ன? யூதர்கள் பொய்யை விரும்பக்கூடியவர்கள், சம்மாஊன லில் கதிபி அக்காலூன லிஸ்ஸுஹ்த், வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள், பொய்யை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள். பெருமானாரே தரா கசீர மின்ஹும் யுஸாரிஊன ஃபில் இஸ்மி வல் உத்வான், யூதர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பாவமான காரியம், வரம்பு மீறக்கூடிய காரியத்தில் அதிகமாக போவார்கள் இப்படின்னு சொல்லி யூதர்களுடைய முகத்திரையை அல்லாஹ் கிழிக்க ஆரம்பித்தான். இதுவரைக்கும் அமைதியாக இருந்த யூதர்கள் இப்போ அவர்கள் கோபப்பட ஆரம்பித்தார்கள். இதுக்கு இடையில தோத்து போனாங்க பாத்தீங்களா, பத்ர் உஹதில் தோற்று போன காபிர்கள், மக்கா காபிர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். யாருக்கு? பனு குறைலா, பனு நுலைர், பனு கைனுகாலாம் போயிருச்சே, ஷாமுக்கு போயிட்டாங்க. இந்த 2 யூத கூட்டத்துக்கு தபால் எழுதுறாங்க. என்ன? முஹம்மதை நாங்கள் அடிக்கலாம்னு நினைச்சோம், ஆனா அவர் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார், நீங்கள் அவரை தாக்குங்கள், இல்ல எங்க மூலமா உங்களுக்கு கட்டாயம் ஆபத்து வரும் என்று மிரட்டியதாக தபால். இவர்களுக்கும் காபிர்களோட கை கொடுக்கலான்னு ஆசை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை பார்த்து இவர்களால் பொறுக்கவே முடியல. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு யூதர்கள் செய்கிற சேட்டை இருக்கிறதே, மீடியாக்களின் வழியாக, பத்திரிகைகளின் வழியாக பெருமானாரை கொச்சைப்படுத்துவதற்கு அவர்கள் கோடிக்கணக்காக டாலர் செலவு பண்றான். கோடிக்கணக்காக. யூரோப்பியர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் இட்டு கட்டது. டெரரிசம் ஆகட்டும், தீவிரவாதம், அது இது என்பதாக இட்டு கட்டியவர்கள் யார் என்று சொன்னால் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் தான். அதுக்காக வேண்டி கோடி கோடியாக செலவு செய்கிறார்கள். நபி அவர்களை இகழ்வதற்காக வேண்டி கோடி கோடியாக செலவு செய்கிறார்கள். பெருமக்களை, இதுக்கு இடையில பெருமானாரை புகழ்வதற்காக வேண்டி நாம் செலவு செய்யணும் இல்லையா? நபி அவர்களை கேவலப்படுத்துவதற்காக அவன் செலவு செய்கிறான். நபிக்கு எந்த கேவலம் கிடையாதுங்க. நபியை பற்றி பேசி அவன் புகழடைந்து கொண்டிருக்கிறான். பெருமானாரை பற்றி பேசி அவனுக்குத்தான் புகழை தவிர பெருமானாருக்கு எந்த கலங்கமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் இருக்கிறதே மனிதர்களால் தொட முடியாத உச்சத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப யூதர்கள் வயிறெறிய ஆரம்பிச்சாங்க. சில முக்கியமான வேலைகளை செஞ்சாங்க. என்ன தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. எப்படி? நபியவர்களை விமர்சிப்பது, கிண்டல் செய்வது, கேலி பண்ணுவது. நம்ம இந்த அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம்.
அஸ்ஸலாம் அலைக்க அப்படின்னு சொல்லும்போது அஸ்ஸாம் அலைக்கும்பாங்க. அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னா உங்கள் மீது சாந்தம் உண்டாவதாக அர்த்தம். அஸ்ஸலாம்னு இருக்கு இந்த லாமை எடுத்துட்டு அஸ்ஸாமு அலைக்க, பார்க்கறதுக்கு சலாம் மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சலாம் மாதிரியே இருக்கும். ஆனா சலாம் இல்லை. அஸ்ஸாமு என்று சொன்னால் சாபம் உண்டாவதாக, மவுத் உண்டாவதாக அர்த்தம். அல்லாஹ் அக்பர். பெருமானாரை பார்த்து யூதர்கள் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க ஹிஜ்ரி 4க்கு மேல. ஏங்க கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி நபி அவங்க ரொம்ப அமைதியாக அலைக்கன்னு சொல்லி எடுத்துக்கிடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை யாராவது கிண்டல் செய்வதற்கு கேலி செய்வதற்கு சலாம் சொன்னா பதில் எப்படி சொல்லணுங்க? வா அலைக், அவ்வளவுதான். வா அலைக், ஒன்னும் கோபப்பட தேவையில்லை. வா அலைக்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை பார்த்துட்டு நீ நாசமா போகன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். சின்ன நம்ம எல்லாம் பேசுவோம். நம்ம நபி அவர்கள் சிரித்த முகத்தோடு வா அலைக்க என்று மட்டும் சொல்லி நிறுத்தி விடுவார்கள். இப்படியே யூதர்களோடு நபி அவர்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்ற மாதிரியே இப்படி சொல்லுவாங்க. நபி அவர்களுக்கு தெரியும், தெரிஞ்சே வா அலைக்கம்பாங்க, தெரிந்தே வா அலைக்க என்று சொல்வார்கள். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகிப்புத்தன்மை, அவங்களுடைய நல்ல குணம் இந்த உலகத்திற்கு இப்படிப்பட்ட வழிகளின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய தலைவர், அவரை போய் நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல தேவையில்லை. என்னங்க கண்டுக்காம போறீங்க, நீங்க கையை நீட்டி பேசி பாருங்க, என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தலைவரை பார்த்து, ஒரு சமூகத்தின் தலைவரை பார்த்து பேசிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யூதர்கள் இப்படித்தான் பரவலாக சொல்லி வந்தார்கள். ஆனா நபி அவங்க அவங்கள ஒண்ணுமே செய்யல, அவர்களை மன்னித்து விட்டார்கள், அவர்கள் மீது இறக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த யூதர்கள் இன்னும் சில காரியங்களை செய்தார்கள். என்ன தெரியுங்களா? கோபம் வந்தா மனுஷனுடைய அறிவு மழுங்கி போயிருங்கிற மாதிரி இந்த முஸ்லிம்களை விட மக்காவில் இருக்கிற சிலை வணங்கி காபிர்கள் மேலும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், இவர்கள் சிலையை வணங்காதவர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்லி வந்தவர்கள். இப்ப என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க? முஸ்லிம்களை விட மக்காவில் இருக்கிற அந்த சிலை வணங்கிகள் மேல் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். யகூலுல்லதீன கஃபரு ஹாவுலா யஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா. ஈமான் கொண்டவர்களை விட இந்த காஃபிர்கள் மேல் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் மீது இன்னும் பலகீனப்படுத்துறதுக்கு ஒரு அழகான சதி திட்டம். என்ன தெரியுங்களா? அவங்களுக்குள்ள சிலரை கூப்பிட்டான், எப்பா காலையில நீ முஸ்லிம் ஆகிற மாதிரி போய் முஸ்லிம் ஆயிரு. யாரோட போய் சேர்ந்துக்க? மதீனாவில் முஸ்லிம்களோட போய் சேர்ந்துக்க, முஸ்லிம்களோடய உட்காரு. சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு, சாயந்தரம் இந்த இஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் இல்லைங்க, எல்லாம் சும்மா ஒண்ணும் இல்லாத பூஜை இல்லாததுன்னு சொல்லிட்டு நான் யூதனாவே போறேன்னு சொல்லிட்டு வந்துரு. எப்படிங்க? காலையில நீ முஸ்லிம் மாதிரி போ, கூட்டத்தோடு சேர்ந்து கொள். சாயந்தரம் நீ இந்த இஸ்லாத்துல ஒண்ணு சிறப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு எங்க வெளிவந்துரு, இஸ்லாத்தை விட்டு வெளிவந்து யூதனாகவே வந்துவிடு என்று யூதர்கள் ஒரு சதித்திட்டம் தீட்டினார்கள். அதே போல செய்தார்கள். அல்லாஹ் அதையும் கண்டிக்கிறான், கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனாலும் இதனால் இஸ்லாம் பலகீனம் அடையல, இஸ்லாம் வளரத் தொடங்கியது. இஸ்லாம் நாளுக்கு நாள் வளரத் தொடங்கியது. உச்சகட்டமா ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன தெரியுங்களா? அவுஸ் ஹஸரஜ் சந்தோஷமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவுஸ் ஹஸரஜை பத்தி நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், பரம்பரையாக சண்டை போட்டவர்கள். அவுஸ் ஹஸரஜை அடிப்பதற்கும் ஹஸரஜ் அவுஸை அடிப்பதற்கும் ஆயுதம் திரட்டியவர்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் இப்படி இவர்கள் சண்டை இல்லாமல் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப யூதர்கள் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டான். ஆமா, நீங்க அந்த ஹஸரஜை ஒரு போர்ல அடிச்சீங்களே, என்ன அடி, எவ்வளவு அற்புதமா நீங்க தாக்குறீங்க என்று இவர்களை உசுப்பேத்தி விட, உடனே எப்ப நீங்க உங்ககிட்ட அடி வாங்கினீங்களே ஞாபகம் இல்லையா என்று சொல்லவும், இவர்களுக்கு அந்த படைய போர்க்களத்தின் மீது உண்டான ஒரு பெருமை ஆமாமா நாங்க அன்னைக்கு அடிச்சு இவங்க எத்தனை பேர் மோத்தா போயிருக்காங்க என்று பேசவும், கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுக்கு மத்தியில் சண்டை வர ஆரம்பித்து விட்டது. அப்போ இந்த குழப்பம் செய்யறதுங்கிறது யூதர்களுடைய வேலை தான். குழப்பம் செய்வது, சதியை உண்டாக்குவது. எப்படி இந்திய சுதந்திரத்தின் போது இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் உண்டான ஒரு விரோதத்தை ஆங்கிலேயர்கள் விதைத்து விட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். நாமெல்லாம் சகோதர மக்களோடு சகோதர பாசத்தோடு இருந்தோம், அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருந்தோம். ஆங்கிலேயன் இந்து முஸ்லிம் விரோதத்தை விதைத்தான் என்று வரலாறு சொல்லுகிறது.
யூதர்கள் இதே வேலையை பெருமானாருடைய காலத்துல செஞ்சான். அவுசு நீங்க அடிச்சுதான்ப்பா ஹஜ்ரஜ் எத்தனை பேர் மௌத்தா போயிருக்காங்கன்னு சொல்லவும் இவர்கள் 2 பேர் சண்டை போட தயாராகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சபைக்கு வந்துட்டாங்க. வந்து சஹாபிகளை உட்கார வைத்து உபதேசம் செய்கிறார்கள். சஹாபிகள் எல்லாம் அழுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், மூமின்களே அயருத்தூக்கும் பாத ஈமானிக்கும் காஃபிரின், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மீண்டும் காஃபிர்களாக திரும்ப ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டு எச்சரிக்கை செய்தான். இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த 2 பிரிவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்தினாங்க என்று பார்க்கிறோம். அப்போ உபதேசம் இருக்கிறதே மூமின்களுக்கு நல்ல பலனை தரும். ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துருச்சா, வீடாகட்டும் நாடாகட்டும் ஊராகட்டும் என்று சொன்னால் அந்த மக்களை அடைத்து ஒரு உபதேசம் செய்து பார்க்க வேண்டும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் விளையாட்டா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபாத்திமா அம்மா கூப்பிட்டாங்க, 2 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க. மகனே, நீங்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டால் இதோ இந்த அடுப்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விறகு கட்டை போல் அல்லாஹ் நம்மை ஆக்கிவிட மாட்டானா என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பிள்ளைகளுக்கு உருக்கமாக உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்திற்கு பிறகு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அதுக்கு பிறகு அவங்க சண்டையே போடலேன்னு வரலாறு இருக்கு. தாய்மார்களே, நம்ம வீட்டில் 2 பிள்ளைகள் சண்டை போட்டுக்கிச்சுன்னு வைங்க, அண்ணன் தம்பி அடிக்கிறான் இல்ல தம்பி அண்ணன் அடிக்கிறான், நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கூப்பிட்டு சொல்லணும், தம்பி சண்டை போடக்கூடாது என்று அவங்களுக்கு உபதேசம் சொல்லணும். இவன் அவனை 1 அடி அடிச்சிருப்பான், நம்ம அவனை கூப்பிட்டு இவனை ஒரு 4 அடி அவனை ஒரு 4 அடி, அவன் இவனை 1 அடி தான் அடிச்சான், நம்ம எத்தனை அடி அடிச்சிட்டாங்க? இவனை ஒரு 4 அடி அவனை ஒரு 4 அடி, மொத்தம் 8 அடி கொடுத்துட்டோம். இப்ப அவன் திருந்திருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா? அவன் அந்த பக்கம் போவான், ஏண்டா உன்னால அம்மாண்ட எனக்கு 4 அடி வாங்க வச்சியா என்று இன்னும் 2 அடி சேர்த்து அடிப்பான். அப்போ அவனுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஒரு தப்பு செஞ்சா தப்புக்கு தண்டனை அடிக்கிறது. நம்ம அடிச்சிட்டோம் இல்லைங்க, அவன் என்ன நினைக்கிறான்? தப்பு செஞ்சா தண்டனை அடிக்கிறது. நம்ம இல்லாதப்போ அவனும் இதே நடைமுறையை கையாளுவான். அவனை கூப்பிட்டு, தம்பி காரணம் இல்லாம தேவையில்லாம யாரையும் அடிக்க கூடாதுமா, அடிக்கிறது தப்புப்பா என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். 1க்கு 2 முறை சொல்லி பாருங்க, நிச்சயமாக 3வது முறை அவனுடைய உள்ளத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். குர்ஆன் சொல்லுகிறது, வதக்கிர், உபதேசம் செய்யுங்கள், ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், உபதேசம் செய்வதாகிறது முஃமின்களுக்கு நல்ல பலனை தரும். எடுத்தோம் கவிழ்த்தோம் எதையும் செய்யக்கூடாது என்கிற ஒழுக்கத்தை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் செய்த முக்கியமான இன்னொரு நிகழ்ச்சி என்ன சொன்னா, பனு நுலைர் வாசிகளை மதீனாவிலிருந்து வெளியேற்றினாங்க. இவங்களையே வெளியேற்றணும்னு சொன்னா, பனு நுலைர் பெருமானாரோடும் முஸ்லிம்களோடும் தொடர்பில்லை 2 இளைஞர்களை கொண்டு விடுகிறார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கும், உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரையும் கொல்லக்கூடாது, இவங்க கொன்னுட்டாங்க. சரி, நபி அவங்க நேரில் போனாங்க, எப்பா நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நீங்க 2 பேரை கொன்னுட்டீங்க, இப்ப அதுக்கு உண்டான தண்ட தொகை கொடுங்க, கொல்லப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க இழப்பீட்டு தொகை கொடுங்கன்னு கேட்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளோட போய் உட்கார்ந்திருக்காங்க. இந்த பனு நுலைர் என்ன செய்யறான், எப்பா அவர் அங்க வந்து உட்காருவார், நீ மேல போய் ஒரு கல்லை தூக்கி தலையில் போட்டுரு. நவுது பில்லா, யார் தலையிலங்க? பெருமானாருடைய தலையில் போடுவதற்காண்டி திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த செய்தியை தெரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு பனு நுலைரை எச்சரிக்கிறார்கள். எச்சரித்தும் அவர்கள் முஸ்லிம்களோடு போரிடுவேன் என்று நிற்கிறார்கள். அதாவது இவங்களும் இவருடைய எதிர்காலத்தை இவர்களே தேடிக்கொண்டார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை 15 நாள் முற்றுகையிட்டார்கள். ஒண்ணு, நாங்க சொல்ல மாதிரி வா, இல்லையா இங்கிருந்து போகணும். ஒரு வழியாக எல்லோரும் மதீனாவிலிருந்து ஹைபர் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்ப என்ன தெரியுமா ஆச்சு? இவங்களுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். கடைசியா கேட்டாங்க, நாயகமே ஒட்டகத்துல எங்களால எந்த அளவுக்கு பொருளை சுமந்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சுமந்துட்டு போறேன்டாங்க. சரி போய்க்கங்கன்ட்டாங்க. சரி போய்க்கங்க. அப்படி போகும்போது முஸ்லிம்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்னவென்று சொன்னால், அன்சாரிகளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன, தங்க பிள்ளைகளை அந்த காலத்தில் இஸ்லாத்திற்கு முன்னால தங்க பிள்ளைகளை யூதர்கள்ட்ட வளர்ப்பதற்காண்டி விட்டு வச்சிருந்தாங்க. நம்ம மட்டும்தான் ஒழுக்கமா வளர மாட்டான், யூதர்கள் வேதக்காரர்கள் கண்ணியமானவர்கள் நல்லவர்கள் நம்பி தங்களுடைய பிள்ளைகளை யூதர்களிடத்திலே விட்டு வைத்திருந்தார்கள். அந்த பிள்ளைங்க யூதர்களிடத்தில் வளரும், யூதர்களாகவே வளரும்.
இந்த பனு நுலைரு மதீனாவிலிருந்து வெளியேறும்போது யாரு வெளியேறாங்க? அன்சாரிகள் விட்டு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா தங்க பிள்ளைங்க, அவங்களும் வெளியேறாங்க யூதர்களாக. அப்போ சில அன்சாரி சஹாபிகள் இல்ல இல்ல எங்க பிள்ளைகளை நீங்க கூட்டிட்டு போக கூடாது, எங்க பிள்ளைகளை உங்களை விட உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் இருக்கிறது, நாங்கள் முஸ்லிம்களாக வைத்துக் கொள்கிறோம் என்று மீட்டுக் கொண்டார்கள். சில பேர் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சப்போ வந்துதான் தீர வேண்டும் என்று முஸ்லிம்கள் நிர்பந்தித்தார்கள். அப்ப வசனம் இறங்குச்சு, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் யாரும் யாரையும் நிர்பந்திக்க கூடாது என்று வசனம் வந்தது. கண்ணியத்திற்குரியவர்களை, பெற்ற அத்தா தான் பிள்ளையை கூப்பிடுறாரு, குர்ஆன் அல்லாஹ் சொன்னா நிர்பந்திக்காத விடு. பெத்த பிள்ளைய பெண் பிள்ளையை ஒரு சஹாபி அழைக்கிறார், குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, உன் பிள்ளையை கூப்பிட்டுக்கா, ஆனா முஸ்லிமாக நிர்பந்திக்காத. எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க அல்லாஹ், உன் பிள்ளையை கூப்பிடுறியா கூப்பிட்டுக்க, ஆனால் முஸ்லிமாக என்று நிர்பந்திக்காதே. இந்த மார்க்கத்தை பார்த்தா சொல்றது முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை திணிக்கிறார்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, பெத்த பிள்ளைய முஸ்லிமாக சொல்லாதே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வந்தா வரட்டும், வராட்டி போட்டு விடு, அவர்களை நிர்பந்திக்காதே என்று சொல்லப்பட்டது. பெருமக்களே, இப்படியாக அந்த பனு நுலைவாசிகள் மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதே போல ஹிஜ்ரி 5 முக்கியமான வருடம். ஹிஜ்ரி 5 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாசத்திற்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது இட்டு கட்டப்பட்டது. ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க, வர்ற வழியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த போரில் அந்த பிரயாணத்தில் கலந்து கொள்ள மறந்து விடுகிறார்கள், ஒரு இடத்தில் தூங்கி விடுகிறார்கள். சஃப்வான் இப்னு முஅத்தல்ங்கிற ஒரு சஹாபி பின்னால வர்றாங்க, அவர்கள் தாமதமாக அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். முனாஃபிக்குகள் இல்லாதெல்லாம் இட்டுக்கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இஃப்கி ஆயிஷா நடந்தது ஹிஜ்ரி 5. அது மட்டுமல்ல, முக்கியமாக நாம் பயானுடைய இந்த முடிவுக்கு வந்து விடுகிறோம். இதுவரைக்கும் மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பனு நுலைர், பனு கைனுகா, பனு குறைலா இன்னும் முஸ்லிம்களோடு நெருக்கமாகத்தான் இருக்கிறார்கள். மக்காவில் அடிக்கப்பட்ட முஷ்ரிக்குகள், இதுக்கு இடையில அங்கங்கே முஸ்லிம்களோடு மோதி தோத்து போனவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டான். எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்றான் பாத்தீங்களா தமிழ்ல, அந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். யாருங்க? மக்கா காஃபிர்கள். ஹைபர்ல போய் இங்க தங்கினாங்க பாத்தீங்களா, நபி அவங்க வெளியேற்றினாங்களே பனு நுலைர், இவங்க கத்துஃபான், இவங்க எல்லாம் சேர்ந்து 10,000 பேர் கொண்ட படை, 10,000 பேர் கொண்ட படை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் ஒன்று சூழ்ந்து கொண்டார்கள். இதுதான் ஹந்தக் போர் என்று சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபிகள் மொத்தம் 3000 பேர், எதிரணியில 10,000 பேர். அல்லாஹ் அக்பர், அல்லாஹுடைய உதவின்னு தான் சொல்லணும். மதீனா முழுவதும் அகழ் தோன்றுகிறார்கள், அகலுக்கு வெளியில எதிரிகள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 27 நாள் நடந்தது போர். எவ்வளவு நாளுங்க? 27 நாள் நடந்தது போர். அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி நடந்துச்சு. என்ன தெரியுங்களா? சஹாபிகள் பல நாளா சாப்பிடல, பெருமானாரும் சாப்பிடல. அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறிலே கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். சஹாபிகள் கல்லை கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு சஹாபி தன்னுடைய வயிற்றிலிருந்து அப்படி தூக்கி காட்டுறார், நாயகமே நான் சாப்பிடல. நபி அவர்கள் தன்னுடைய மேலாடையை நீக்கி காட்டுகிறார்கள், 2 கல் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட 2 கல் கட்டி இருந்துச்சு. இதை பார்த்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு துடிச்சு போயிட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஏமா நபி அவங்க சாப்பிடாம இருக்காங்க, வீட்டுல ஏதாவது இருக்கா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அந்த தாய் ஸ்ரீதேவி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்ரீதேவி அவங்க, ஏன்னா வீட்டுல கொஞ்சம் கறியும் கொஞ்சம் மாவு இருக்கு, நான் சமைச்சு வைக்கிறேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இத்தஹத்து லக்க துஐமன், உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க, வாங்க. என்ன கேட்கிறேன், எத்தனை பேர் வரலாம்? நீங்களும் உங்களோட ஒரு 2 பேர், மொத்தம் 3 பேர் வரலாம். நபி அவங்க எழுந்திருச்சு, முஸ்லிம்களே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு எல்லாம் தாவத்து கொடுக்குறாங்கன்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடி போய் விட்டார்கள். வீட்டுல மொத்தம் இருக்கிறது 3 பேருக்கு சாப்பாடு, ஆனால் ஹந்தக்கில் இருப்பது 3000 பேர். என்ன செய்வது? பதறி போகிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சமைச்ச கறியை அப்படியே வைக்க சொல்லுங்க, சமைச்ச ரொட்டி அப்படியே வைக்க சொல்லுங்க, திறக்க வேண்டாம். வீட்டுக்கு பதட்டத்தோட வந்து சொல்றாங்க, நம்ம ஊடா இருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லவே முடியாது. பதட்டத்தோடு வந்து சொல்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவிடத்துல. அந்த அம்மா அமைதியே கேட்டாங்க, ஏங்க இங்க இருக்கிறது அப்படியே பெருமானார்ட்ட சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னாங்க? சமைச்ச கறியையும் சமைச்ச ரொட்டியும் திறக்கா வை. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, சர்ரி அன் நஃப்ஸிக,
கவலை விடுங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் ரசூலும் நன்கறிந்தவர்கள், கவலை விடுங்கன்றாங்க. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்கள் பெருமானாருடைய வார்த்தையின் மீது எவ்வளவு பாசம், எவ்வளவு மரியாதை, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. விடுங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரியும், கவலைப்படாதீங்கன்னாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் மனைவி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அமைதியானேங்கிறாங்க. என் மனைவி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அமைதியானேன். நம்ம வீட்டுல வந்து சொன்ன என்ன ஆயிருக்கும், அட லூசு புருஷா, இங்க என்ன இருக்குன்னு வாயை தெரிஞ்சு சொல்ல வேண்டியதானியா, வாயில கொலக்கட்டியா வச்சிருந்த, என்னமோ பேசியிருப்பாங்க. ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவி அவர்கள் சொல்லுகிறார்கள், கவலையை விடுங்க, அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. கணவன்மார்கள் ஒரு செய்தியை சொல்லுகிற போது, தடுமாறுகிற போது, நீங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், புத்திமதிகள் சொல்ல வேண்டும், ஆலோசனைகள் சொல்ல வேண்டும். தடுமாறி போயிருக்கிற கணவன்மார்களுக்கு மனைவிமார்களே, உங்களது வார்த்தை பெரிய டானிக். அதே நேரத்தில் நீங்க செய்கிற விமர்சனம் இருக்க, வெளியே 100 பேர் அடிக்கிறது ஒண்ணு, கட்டிய மனைவி ஒரே வார்த்தை சொல்றது ஒண்ணு. வெளியே ஒரு ஆம்பளை 100 பேர் அடிக்கிறது ஒண்ணு, உள்ள இருக்கிற மனைவி நீ எல்லாம் என்னத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான், இவருக்கு எல்லாம் போயிடும், மொத்தமா விழுந்துருவார். நீங்க இப்படி சொல்லி பாருங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, முன்னால நிச்சயமா என்ன செய்வீங்க, இந்த வியாபாரத்தை நல்லா கொண்டு வர முடியும்னு சொல்லி பாருங்க. தாய்மார்களே, கணவன்மார்களுக்கு யாரோ ஒருவர் மறைமுகமாக பக்கபலமாக இருப்பதாக தெரியும். காரணம், மார்க்கம் இப்படிப்பட்ட நல்ல நடைமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சொன்னாங்க, அதே போலவே பெருமானார் வந்தார்கள், தன்னுடைய முபாரக்கான கையை வைத்தார்கள், ரொட்டியை எடுக்கிறார்கள், கொடுக்கிறார்கள், சால்னாவை கொடுக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறது, ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ரொட்டி எப்படி இருந்துச்சு அப்படியே இருந்துச்சு, சால்னா எப்படி இருந்துச்சு அப்படியே இருந்துச்சு, எப்படி இருந்தா அப்படியே இருந்துச்சு. இவர்கள் எல்லாம் போனதற்கு பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். தாய்மார்களே, இந்த முஅஜிஸா, பெருமானார் இடத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த அற்புதம் வெளியாவதற்கு காரணம் யார் தெரியுமா? அந்த பெண்மணி. அவங்க அப்படியே வச்சிருந்தாங்க, பெருமானார் சொல்லிட்டாங்கன்னு அப்படியே வச்சுட்டாங்க, பதட்டப்படலை. அப்படி சொல்லிட்டா நடக்கும். அப்ப பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக இந்த உலகத்திற்கு பல்வேறு அற்புதங்கள் வந்திருக்கிறது. அதில் ஒரு அற்புதம் இது. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொடர்ச்சியை நாம் மேற்கொண்டு நாளை தொடர்ந்து பார்க்கலாம். வல்ல நாயன் இதில் இருக்கக்கூடிய நலவான இந்த ஹைரான விஷயங்களை கேட்டு அதன்படி வாழக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிபூர்ணமான பிரியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. பெருமானாருடைய அற்புதங்களை அற்புதங்களாக புரிந்து அந்த அற்புதங்களை நம்பி பெருமானாருடைய ஷஃபாத்திற்கு தகுதியாக கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اهدنا الصراط المستقيم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارزقنا حبك وحب رسولك وحب اصحاب رسولك وحب اوليائك الكرام وحب عمل يقربنا الى حبك. اللهم اجعل حبك احب الينا من الماء البارد يا ارحم الراحمين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه. اللهم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا تقبل منا انك انت السميع العليم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.